அந்த அன்னபூர்ணா ஆனந்தாஸோட எல்லா பொரியலும் மிக்ஸ் ஆயிருக்கு. இது வந்து அன்னபூர்ணாவோட பருப்பு பாயாசமாமா. சரி, சேமியா அடை பாயாசம். நல்லாக்கா, செம்மையா இருக்கா? இந்த வீடியோ மறக்காம பாருங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஆனந்தாஸா அன்னபூர்ணாவான்னு ஃபுட் ரிவ்யூ. சோ ஃபுல்லா பாருங்க. மா, இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டேமா. நாங்க மத்தியானம் சாப்பாடுல இருந்து உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் தர போறோம். கிச்சன்ல இருந்து மத்தியானம் மட்டும். நீங்க வந்து சமையலே செய்ய கூடாதுமா. நீங்க வேலை பண்ண கூடாது. நீ பண்ண போறியா கருமா? நான்லாம் வேலை பண்ண மாட்டேன்மா. அந்த நல்ல வேலையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். சரிம்மா, உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன்னா, ஆனந்தாஸ்ல இருந்து சாப்பாடு ஒரு பார்சல், சரி, அன்னபூர்ணால இருந்து ஒரு சாப்பாடு பார்சல். ஓகேவா? அத சாப்பிட்டு எது நல்லா இருக்கு நீங்க சொல்றீங்களாமா? ஓகேவா? நீங்க என்னைக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து நான் நல்லா இருக்குன்னு சொல்றது? அது வந்து உங்க பர்த்டேக்கு நான் பண்ணி தரேன். உங்களோட மட்டன் குழம்பு, மட்டன் சுக்கா எல்லாம் உங்களுக்கு பண்ணி தரோம். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் 3 மாசம் இருக்கா? 3 மாசம். அதுக்குள்ள வந்து கத்துக்கிட்டு என்ன முன்ன யோசிச்சு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு. சரிங்க, ஓகேங்க. ஓகே. வந்து சாப்பாடு மணி இப்ப என்னங்க? ஜஸ்ட் 1 o'clock. ஜஸ்ட் 1 o'clock. சரி, சீக்கிரமா வாங்கிட்டு வாங்க. சரிங்க. பப்புக்குடி குட்டியம்மா அவ வந்து ஸ்கூல்ல போய் டான்ஸ் ஆட போயிட்டா. அதனால வருவா. வந்து நாங்க போயிட்டு இப்போ போய் வாங்க போறோம். அதுக்கப்புறம் அவ வந்து கண்டினியூ பண்ணிப்பா. ஓகே. இப்ப நாங்க வந்து ஆனந்தாஸ்லயும் அன்னபூர்ணாலையும் சாப்பாடு வாங்க போறோம். இப்போ ஆனந்தாஸ்ல எது பெஸ்ட், அன்னபூர்ணால எது பெஸ்ட்னா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரிவ்யூ பண்ண போறோம். இன்னைக்கு நாங்க போறது பப்புக்குட்டிக்கு வேற தெரியாது. அவ வந்து எங்க கூட கண்டிப்பா வந்து எப்படி எங்க போனீங்க அப்படின்னு சொல்லி சண்டை போடுவா. அது என்ன சண்டை போடுறான்னு சொல்லிட்டு அது உங்களுக்கு காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி போய்க்கலாம். வேண்டாமே, எனக்கு இது மட்டும் சாப்பாடு மட்டும் வாங்கிட்டு வந்து. சாப்பாடு வாங்கிட்டு தான் போதுமாமா? எங்க அம்மாக்கு வயிறு வேற இப்ப பசிக்க ஆரம்பிச்சிச்சாமா. சொன்னாங்க வாங்கிட்டு வந்துறோம். வாங்க போலாம். பூமரங்ல ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா? மாட்டீங்களா? அப்ப போகும்போது வாங்கி. இப்ப வந்து அன்னபூர்ணாக்கு போயிட்டு இருக்கோம். டெர்மினல்ஸ் 2 என்னவோ புதுசா வந்திருக்கு. நாங்க இது வரைக்கும் இன்னும் இதெல்லாம் பார்த்தது இல்ல. புதுசா இன்னைக்குதான் பார்த்திருக்கோம். இதை வந்து வேற வீடியோல டெஸ்ட் பண்ணி போடுறோம். இப்ப வந்து அன்னபூர்ணாக்கு போலாம். அன்னபூர்ணால எப்பவுமே ரொம்ப கூட்டமா தான் இருக்கும். ஆனா அப்படி என்ன இருக்குன்னு தான் தெரியல. இந்த வீடியோல அப்படி என்னதான் இருக்குன்னு பாத்திரலாம் வாங்க. போஜனம், ராஜ போஜனமா இப்படிலாம் இருக்கா? சாமி கும்பிடுவோமா? இப்ப வந்து அன்னபூர்ணால சாப்பாடு வாங்கியாச்சு. சாப்பாடு பாத்தீங்கன்னா 160 rupees. எங்க அக்கா வந்து ஆனந்தாஸ்ல சாப்பாடு வாங்கிட்டு இருக்கா. இப்ப அங்க போலாம் வாங்க. நாங்க இப்ப ஆனந்தாஸ் சாப்பாடு வாங்கிட்டோம். நான் வந்து எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்கியிருக்கிறதுனால எனக்கு வந்து 170 rupees ஆயிருக்குது. நார்மலா மீல்ஸ் வாங்கினீங்கன்னா 150 rupees மட்டும்தான். இது நாங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருக்கிற சித்ரால இருக்கிற அன்னபூர்ணா ஆனந்தாஸ்ல வாங்கியிருக்கோம். இதான் வந்து எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கு. ஸோ அதனால ஆனந்தாஸ் அன்னபூர்ணா ரெண்டுமே இதே இடத்துல. இப்போ வந்து வீட்டுல அம்மா அப்ப கிளம்பும்போது பசிக்குன்னு சொன்னாங்க. இப்ப போனவையா எவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்பாங்க. வந்து வாங்க போலாம். அப்பா இவ்வளவு சாப்பாடெல்லாம் வாங்கிட்டோம். அப்படியே ஸ்வீட் வாங்கிடலாமா? ஸ்வீட்டோட முடிச்சுக்கலாம். இங்க பக்கத்துல தானே பாருக்கு, இங்கே வாங்கிடலாமா? இல்ல இங்க வேணாம். நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு ஆனந்த ஸ்வீட் இருக்குல்ல, அதை போய் வாங்கிக்கலாம். ஓகே, கிளம்புங்க வாங்க. கண்டிப்பா வாங்கி தருவாங்களா? வாங்கி தந்துருவாங்களா? எனக்கு வந்து ஆரஞ்சு கலர்ல ஒரு ஸ்வீட், கிரீன் கலர்ல ஒரு ஸ்வீட், ஒயிட் கலர்ல ஒரு ஸ்வீட், எல்லாத்தையும் வச்சு நான் ஒரு ஃபிளாக் மாதிரி மாத்த போறேன். என்ன பலூன்லாம் வச்சிருக்கற? இண்டிபெண்டன்ஸ் டேக்காக கலர் கலரா பலூன்லாம் வச்சிருக்கேன். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே எல்லாருக்கும். நாங்க வந்து இப்போ மீல்ஸ் எல்லாம் வாங்கியாச்சு அன்னபூர்ணா ஆனந்தாஸ்ல. இப்போ வந்து ஸ்வீட்டோட முடிக்கிறதுக்காக ஆனந்தாஸ் ஸ்வீட்ஸ்ல இருந்து ஸ்வீட் வாங்கியிருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீலம்பூர்லயே இருக்குது, எங்க வீட்டு பக்கத்துலயே இருக்குது. ஸோ அதனால நாங்க வந்து டக்குன்னு வந்து வாங்கியாச்சு. சோ எல்லாம் வாங்கியாச்சு. இப்ப வீட்டுக்கு போலாமா? பாவம் எங்க அம்மா வீட்டுல பசிக்குதுன்னு இருக்காங்க. இங்க ஒருத்தி வந்து வாசல்லயே காத்துட்டு இருக்கா. நாங்க எப்ப வருவோம், எப்ப சண்டை போடலான்னு. நாங்க எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டோம். என்ன விட்டுட்டு எல்லாரும் எங்க போனீங்க? நம்ம வந்து இன்னைக்கு ஆனந்தாஸ் அன்னபூர்ணா சாப்பாடு ரிவ்யூ பண்ண போறோம். அதுக்கு இடையில பூமரங்கன்னு ஒண்ணு இருக்குமே, அங்க போனீங்களா?
ஆமா ஆமா. நாங்க போய் அங்க ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வந்தோம். எவ்வளவு நேரம் அங்கே பார்சல் வாங்குறதுக்கு எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியும் சொல்லு. அதனால நாங்க அங்க போய் ஐஸ்கிரீம் கஷ்டப்பட்டு என் ஸ்கூல்ல வேலையெல்லாம் பார்த்துட்டு வந்தேன். 1 மணிக்கு தான் எல்லாம் பார்த்து முடிஞ்சது இல்லையா? இல்ல வாலண்டியர். நீ வந்து வாலண்டியர் வேலை பார்த்தல, அதனால நாங்க போய் வாங்கிட்டு ஊர் சுத்திட்டு காலையிலயும் நான் வந்து கேட்ல குதிச்சு இப்படி இங்க இருந்து அந்த ஜன்னல் வழியா வர ஆமா பார்த்தா 4 பேர் தூங்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு என்னன்னா நாங்க நல்லா தூங்கிட்டு இருந்தோம். 6 மணிக்கே சொல்லிட்டு நல்லா தூங்குனா 6 மணிக்கே வாசல்ல நின்னுட்டு நான் எனக்கு இருட்டா இருந்தது. ஆனா கேட்டை குதிச்சு சரி பூட்டி இருந்தது. அந்த கேட் வழியா ஒண்ணுன்னா எந்திரிச்சு அப்படியே எந்திரிச்சு வந்தாலும்க்கா அந்த அப்புறம் பயம் ஆயிடுச்சு. சரி ஓடிட்டேன். சரி வா போலாம். இல்ல இது உங்களுக்கு பிடிச்சதுமா? ரெண்டுமே உங்களுக்கு பிடிச்சதா? சரி ரோஸ் பெரியமா இது கொஞ்சோண்டு குடிச்சு தர முடியுமா? மூளை வளர்ச்சிக்கு பப்புக்குட்டிக்காக இல்ல கரிஷ்மாக்காவோட ஜிங்க்குக்காக. அன்னபூர்ணா ஆனந்தா சாப்பாடு வாங்கிட்டு வந்தாச்சு. நாங்க சாப்பிட ரெடி ஆயிட்டோம். இது வந்து அன்னபூர்ணா. இது சாப்பாடு. இது வந்து 3 பொரியல், பூசணிக்காய், கீரை, பீட்ரூட் பட்டாணி. ஐயோ பட்டாணியா? இது வந்து 2 அப்பளம். இது வந்து சாம்பார். எக்ஸ்ட்ரா இது அவங்க கொடுத்ததோட சேர்த்து எக்ஸ்ட்ரா ஒரு பேக்கெட் சாம்பார் இதுல இருக்கு. அண்ட் இது வந்து அவங்களோட தயிர். இது வந்து ரசம். இது வந்து பாயாசம். இது வத்த குழம்பு. அப்புறம் அவங்க உப்பு அவங்களே தனியா கொடுத்தாங்க. ஊறுகாய் கொடுத்தாங்க. அப்புறம் இங்க வாங்க இது ஆனந்தாஸ். This is ஆனந்தாஸ். இது ஆனந்தாஸோட சாப்பாடு. அப்பளம், பாயாசம், பொரியல் 2 கொடுத்திருக்காங்க. இது வந்து இது வந்து கேபேஜ் பொரியல். இது வந்து அவியல். இது வந்து மோர் குழம்பு. இது அவங்களோட சாம்பார். இது அவங்களோட எக்ஸ்ட்ரா சாம்பார். அப்புறம் இது அவங்களோட ரசம். இது வந்து வத்த குழம்பு. This is ஊறுகாய். இதுதான் ஆனந்தாஸ் மீல்ஸ். This is அன்னபூர்ணா மீல்ஸ். இத வந்து இப்போ வந்து சாப்பிட்டு ரிவ்யூ பண்ண போறோம். எது சூப்பரா இருக்கு, ஆனந்தாஸ்ல எது நல்லா இருக்கு, அன்னபூர்ணால எது நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு நாங்க சொல்ல போறோம். முதல்ல வத்த குழம்போட ஸ்டார்ட் பண்ணலாம். சாப்பாடு 2 இதுலயுமே ஒரே அளவுல தான் இருக்கு. சோ அது ஒண்ணும் இது இல்ல. ஆனா அன்னபூர்ணால 3 வகையான காய் கொடுத்திருக்காங்க. இது வந்து 2 வகையான காய் தான் கொடுத்திருக்காங்க. வத்த குழம்பு இங்க இவ்வளவுதான் கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு டப்பால கொடுத்தாங்க. இது வந்து அன்னபூர்ணாவோட வத்த குழம்பு. அன்னபூர்ணால 2 அப்பளம் கொடுத்திருக்காங்க. அப்புறம் பட்டர் மில்க். அங்க வந்து பட்டர் மில்க்னு சொல்லிட்டு கம்மியா தான் கொடுத்திருக்காங்க. இங்க தயிர் கொடுத்திருக்காங்க. நிறைய இருக்கு. பில் அமௌண்ட்ல வந்து இங்க எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்கியும் அன்னபூர்ணால 160 தான் ஆச்சு. இங்க எக்ஸ்ட்ரா சாம்பார் வாங்கி 170. ஸோ குவான்டிட்டி வைஸ் பாத்தீங்கன்னா அன்னபூர்ணா தான் அதிகம். அண்ட் பில்லையும் அன்னபூர்ணா கம்மி, ஆனந்தாஸ் கொஞ்சம் அதிகம். 10 ரூபா அதிகம். இது வந்து அன்னபூர்ணாவோட வத்த குழம்பு. அன்னபூர்ணாவோட ரைஸ், அன்னபூர்ணாவோட வத்த குழம்பு. இது ஆனந்தாஸ் ரைஸ், ஆனந்தாஸோட வத்த குழம்பு. சும்மா அன்னபூர்ணா ஸ்டார்ட். யார் சாப்பிட்டு பார்க்க போறாங்க? பாப்புக்குட்டி தான் வத்த குழம்புனா ரொம்ப பிடிக்கும். அதனால நாங்க வந்து வத்த குழம்பு எல்லாமே பிடிக்கும். வத்த குழம்பு எக்ஸ்பெரிமெண்ட் பப்புக்குட்டி வச்சு பண்ண போறோம். நான் எல்லாத்தையுமே திங்கற ஒரு ஆளு. இப்ப அன்னபூர்ணாவோட டேஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். வந்து 2 சாப்பிட்டு அதுக்கப்புறம் சொல்லு. நாங்க வந்து ரொம்ப எக்ஸ்பர்ட் மாதிரி ஃபுட் ரிவ்யூ கொடுப்போம் அப்படிலாம் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. நாங்க வந்து எல்லாமே சாப்பிடுவோம். ஆனந்தாஸும் நல்லா இருக்கு. ஆனந்தாஸ் தான் நல்லா இருக்கா? அன்னபூர்ணால என்ன கம்மியா இருக்கு? வந்து ஏதோ புளிக்குது. வத்த குழம்புனா புளிக்குழம்பு தான் பிடிக்கும். எனக்கு ஆனந்தாஸ் எனக்கு அன்னபூர்ணா வத்த குழம்பு தான் பிடிச்சிருக்கு. அக்காவுக்கு வாய் சரியில்லை. சிஷ்டி குட்டிக்கு ஆனந்தாஸ் வத்த குழம்பு தான் பிடிச்சிருக்கு. எனக்கும் ஆனந்தாஸோட தான் பிடிச்சிருக்கு. உப்பு காணாது, நான் தான் உப்பு போட்டு ட்ரை பண்ணேன். ஆனா அப்பவும் அது டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஆனந்தாஸோட வத்த குழம்பு தான் நல்லா இருக்கு. வத்த குழம்புல பெஸ்ட் ஆனந்தாஸ் தான். எனக்கு வந்து அன்னபூர்ணா தான் பிடிச்சிருந்து. ஸோ இங்க வந்து மெஜாரிட்டி ஓட்டு ஆனந்தாஸ்க்கு தான். ஸோ ஆனந்தாஸோட வத்த குழம்பு வச்சுக்கோங்க. நல்லா இருக்கு. அதான் நல்லா இருக்கு. நெக்ஸ்ட் சாம்பாருக்கு போலாம். அது என்ன சாம்பார்? இது அன்னபூர்ணா சாம்பார். இது ஆனந்தாஸ் சாம்பார். கேபேஜ். ஆனந்தாஸோட
முட்டைக்கோஸ் காய் நல்லா இருக்கு. சாம்பார் நல்லா இருக்கும். எனக்கு ஆனந்தா சாம்பார். எனக்கு அன்னபூர்ணோட சாம்பார்ல எதுவும் டேஸ்டே தெரியல. ஆனந்தா சாம்பார் வந்து நல்லா இருக்கு. அதே மாதிரி அன்னபூர்ணோட பீட்ரூட் காய் நல்லா இருக்கு. எனக்கும் ஆனந்தா சாம்பார் தான் பிடிச்சிருக்கு. இதோ எனக்கு அன்னபூர்ண சாம்பார் தான் எனக்கு பிடிச்சிருக்கு. எனக்கு ஆனந்த சாம்பார் இந்த டைம் டேஸ்ட் வரல. எனக்கு வந்து அன்னபூர்ண சாம்பார்ல தான் டேஸ்ட் வரல. எனக்கும் அதான் வரல. ஆனந்தா சாம்பார் சூப்பரா இருக்கு. இது பூசணிக்காய். இது அது நல்லா இருக்கு. இதா பூசணிக்காய். அன்னபூர்ணாவோட பூசணிக்காய் நல்லாதான் இருக்கு. தேங்காய் டேஸ்ட் வருது, நல்லா இருக்கு. கீரை 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 நல்லா இருக்கு. என் மூளை வளர்ச்சிக்காக கீரை நல்லா இருக்கு. என் மூளை வளர்ச்சிக்காக அவளுக்கே தெரிஞ்சிருச்சு அவன் மூளை எந்த லெவல். நல்லா இருக்கு. கீரை நல்லா இருக்கா? சூப்பர். இந்தாங்க. கொஞ்சம் அது வாவ், வாட் a mixing, what a combination. அந்த அன்னபூர்ண ஆனந்தாஸோட எல்லா பொரியலும் மிக்ஸ் ஆயிருக்கு. இப்போ நாங்க இதை எங்க சித்தப்பா கூட்டி விட போறோம். ஜம்போவாய் பிளஸ் ஒரு அப்பளம் பிளஸ் ஒரு அப்பளம். ஏன் இப்படி திருத்துறன்னு முழிக்கிறீங்க? எனக்கு எப்பவுமே இப்படி மிக்சிங் பண்ணி போட்டு சாப்பிட்டா தான் பிடிக்கும். எல்லாத்தையும் மிக்சிங். நல்லா இருக்கா? சாம்பார்லயும் வின்னிங் ஆனந்தாஸ் தான். நெக்ஸ்ட் ரசத்துக்கு போலாமா? இது வந்து அன்னபூர்ணா ரசம். இந்த அன்னபூர்ணக்காரங்க கொஞ்சம் உப்பு போடுறதுக்கெல்லாம் மறந்துடுவாங்க போல இருக்கு. அதனாலதான் அவ்வளவு கூட்ட கலங்கடிச்சு. இல்ல, அதனாலதான் தனியா உப்பு தராங்கன்னு நினைக்கிறேன். இது அன்னபூர்ணா வருது. ரசம். புளிக்கு ரைட்டா. இது ஆனந்தாஸ். ஆனந்தா சொல்றது அதோட ஒரு டேஸ்டே இல்லாம இருக்குது. ரெண்டையும் கம்பேர் பண்ணா அன்னபூர்ணாவோடது ஓகே. எனக்கு நல்ல காத்தி ரசம் பிடிக்காது. ஆனா அன்னபூர்ணாவோடது ஓகே, பெட்டர். ரெண்டுமே எனக்கு பிடிக்கல. ஆனா காயில வந்து அன்னபூர்ணால பீட்ரூட் வேற, இந்த பூசணிக்காய் நல்லா இருந்தது. கீரையும் ஓகே. ஆனா பூசணிக்காய் செம டேஸ்ட். பூசணிக்காய் ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அத மட்டும் நல்லா செஞ்சு முடிச்சிருவா. ஆமா, ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நக்கிட்டு இருக்கா பாரு. அதுக்கப்புறம் ஆனந்தாஸோட ஆனந்தாஸ்ல அவதான். ஆமா, அப்புறம் டக்கி எடுத்து உடம்புக்கு நல்லது காய். இந்த கூட்டுல வந்து அவியல் வந்து நல்லா இல்ல. அவியல் இஸ் நாட் குட். ஆனா கோஸ் நல்லா இருந்துச்சு. கோஸ் சூப்பர். இதான் ஆனந்தாசன் அன்னபூர்ணாவோட காய். வந்து ஒரு பெரிய ஃபுட் ரிவ்யூவர்லாம் கிடையாது. அதனால இவங்க சொன்னது அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. எங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை நாங்க வந்து சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஆனந்தாஸ் தான் ஆகும். எனக்கு ஆனந்தாஸ் தான் பிடிக்கும். நான் எவ்வளவு சின்ன வயசுல இத்தினூன்ல இருந்து சாப்பிட்டு என்னோட பரம்பரை பரம்பரையா நாங்க சாப்பிட்டு இருக்கோம். பரம்பரையா சாப்பிடுறாங்க. இவ வந்து எது சாப்பிடுறா என்ன பண்றானே எங்களுக்கு தெரியாது. ஒரு டிராப் குழம்பு எடுத்து 4 வாய் சாப்பாடு வச்சு சாப்பிடுவா. அதுல இது நல்லா இருக்கு, அது நல்லா இருக்கு அப்படின்னு வேற. எங்க அம்மா வந்து ஆண் சொன்னாங்கன்னா அவ்வளவு ஆண் சொல்லுவா. எங்க அம்மா ஆண் சொன்னாங்கன்னா அவ்வளவு ஆண் சொல்லுவா. அவளுக்கு இப்ப என்னத்தை ஊத்தி கொடுத்தோம்னா சாப்பிடுவா. தயிர் கொஞ்சம் இங்க சாப்பாடு இருக்கு பாத்தீங்களா, அவளுக்காக கொஞ்சம் சாப்பாடு இருக்கு. சாப்பாடுல தயிர் போட்டு தயிர் ரிவ்யூ சுஷ்டி சொல்லுவேன். ஏன்னா எனக்கு தயிர் அப்படியே போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அவளுக்கு கொடுத்தானா ஊறுகாய் போட்டு ஊறுகாய் ஆனந்தாஸ் மோரையும் கொஞ்சம் ஊத்தி. ஏன் ரெண்டுத்தையும் போட்டு கலக்குறீங்க? This is Srishti Kutti's favorite food. அரிசியில குடிக்கலாம்னு சொல்லிட்டு ஆனந்தாஸ் மோர் தான் நல்லா இருக்கு. அன்னபூர்ணா தயிர் வந்து பழசா தயிர் தந்துட்டாங்க. ஆனந்தாஸ் மோர் நல்லா இருக்கு. இது வந்து அன்னபூர்ணாவோட பருப்பு பாயாசமாமா. குடிச்சு பாரு. கல்யாண வீட்டுல போடுற மாதிரி இருக்கு. அடை பாயசமா? சேமியா அடை பாயசம். சரி, சேமியா அடை பாயசம் கேஷ்நட்டோட சாப்பிடுறாங்க. எனக்கு இது ஆனந்தாஸோட தான் பிடிச்சிருக்கு. பருப்பு பாயசம் நல்லா இல்ல. எனக்கு அடை பாயசம்னாலே ரொம்ப பிடிக்கும். இந்த பருப்பு பாயசம் நான் குடிக்க மாட்டேன். பருப்பு பாயசம் பிடிச்சிருக்கு. எனக்கு பர்சனலி பிடிச்சது அன்னபூர்ணா பருப்பு பாயசம். ஸ்வீட்ல இருந்து எல்லாமே பர்ஃபெக்டா இருக்குது. ரொம்ப நல்லா டேஸ்டியாவும் இருக்குது. அது ஓகேவா இருக்குது. அதுல ஸ்வீட் கம்மியா இருக்குது. ஸ்வீட்டே தெரியவே மாட்டேங்குது. அதுல ஒன்றும் ஒரு ஸ்வீட்னஸே வரல. இதுல வந்து சாம்பார், ரசம், கீரை, அந்த பூ என்ன போட்டுடியது
பூசணிக்காயா அந்த கூட்டு எல்லாமே இருக்கு. எல்லாம் தனித்தனியே சாப்பிட்டா ஒரு மாதிரியா இருக்காங்களா? எனக்கு இப்படி சாப்பிட்டா தான் பிடிக்கும். அப்படி வா ஒரு அள்ளி தரேன். ஏ வா சிக்கனோடியா. இன்னைக்கு நாங்க பாத்தீங்கன்னா வீடியோ எடுத்தது என்னது ஆனந்தாஸா அன்னபூர்ணாவா அப்படின்னு தானே நாங்க எடுக்கணும்னு நினைச்சோம். நாங்க வந்து ரெண்டுமே நல்லா சாப்பிட்டு முடிச்சிட்டோம். வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடியே ஆனந்தாஸ் ஜெயிக்கும், ஆனந்தாஸ் வின்னரா இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்களே ஒரு முடிவு பண்ணி வச்சிருந்தோம். ஏன்னு பாத்தீங்கன்னா நாங்க எல்லாருமே நாங்க சாப்பிட்டுட்டோம். நாங்க எல்லாருமே வந்து ஆனந்தாஸோட ஒரு பெரிய ஃபேன். ஆனந்தாஸோட பெரிய ஃபேன் நாங்க. அங்க இருக்கிற வெஜ், அங்க இருக்கிற இருந்தாலும் சரி, சாப்பாடா இருந்தாலும் சரி, ஸ்வீட்டா இருந்தாலும் சரி, ரோஸ் மில்கா இருந்தாலும் சரி, சோ எல்லாமே எங்களுக்கு வந்து ஆனந்தாஸோட தான் பிடிக்கும். ஆனா இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா அன்னபூர்ணால 10 ரூபா ரேட்டும் 10 ரூபா கம்மி, ஆனந்தாஸ்ல 170 ரூபா. அதுக்கப்புறம் குவான்டிட்டியும் அன்னபூர்ணால பாத்தீங்கன்னா 3 காய் கொடுத்தாங்க, 2 அப்பளம் கொடுத்தாங்க. சோ அதுலயும் அதிகம் தான். அண்ட் ஆனந்தாஸ்ல வந்து அங்க ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வச்சிருந்தோம். எனக்கு அதான் சூப்பரா இருக்கும்னு. அது எங்களுக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் பண்ணிருச்சு. இதுக்கு இன்னைக்கான டேஸ்ட் வந்து ஆனந்தாஸ்ல நல்லா இல்ல, அன்னபூர்ணா சூப்பரா இருந்துச்சு. சோ இன்னைக்கான வின்னர் அன்னபூர்ணா. அண்ட் அப்படியே எங்களுக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே வரல, இங்க பாருங்க இன்னைக்கான ட்ரெஸ் கோடு பாருங்க. சிஷ்டி குட்டி வந்து ஆரஞ்சு, நான் வந்து ஒயிட் வித் ப்ளூ, அண்ட் பாப்பு குட்டி வந்து கிரீன். நாங்க அப்படியே நேஷனல் ஃபிளாக் மாதிரியே நாங்க வந்து இது பண்ணோம். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே 79 years. at last என்னோட ஃபேவரட் நெய்யப்பம், my favorite rose milk. எங்க இருந்து? இது ஆனந்தாஸ் தானா? இத பீட் பண்றதுக்கு வேற கடை என்ன நம்மளுக்கு கிடைக்கல. ஆனந்தாஸ் ஸ்வீட்ஸ் இது ஒரே வாயில எவ்வளவு குடிச்சு முடிச்சிட்டாங்க, ஒரே வாயில இவ்வளவு குடிச்சு முடிச்சிட்டாங்க. இவ்வளவு தான் குடிச்சிருக்கேன். அதோட டேஸ்ட் எவ்வளவு நேரமும் இருக்கலாம்னு சொல்லலாம். ராஜ் இத திட்டுற ராஜ், என்னால பாத்துட்டே இருக்க முடியல ராஜ். ஒரு கடி நல்லாக்கா? செம்மையா இருக்கா? சென்டர் பீஸ்னா இதுல வந்து நல்லா. ஆமா சென்டர் பீஸ் புசு புசுன்னு இருக்கும். வருதுனே. இது யாரோட ஃபேவரட் ரோஸ் மில்க்? மண்டே ஆட்டுவா. எல்லாருக்கும் கொடுத்துறே ராஜ்னா. இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்வீட், இண்டிபெண்டன்ஸ் டே ஸ்பெஷல்ன்ட்டு இந்த சென்டரை என் ஹஸ்பண்ட் கொடுக்குறேன் நான், என் புரியனுக்கு. அவர் சென்டர் தானே பிடிக்கும்னு சொன்னாரு. பாசம் பொங்குது. கேமராமேன் வைஃப். நான் கேமராமேனோட டாட்டர்ஸ். இது செலிபிரிட்டிஸ் டாட்டர் தான். கேமராமேனோட டாட்டர், அசிஸ்டன்ட் டைரக்டர். என்ன என்ன இல்ல எனக்கு புரியல. நான் குடிக்கவே இல்ல. இருங்க குடிச்சிட்டு தரேன். சரி ஓகே பாய். இன்னைக்கு வீடியோ முடிஞ்சிருச்சு. மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நான் குடிச்சுக்கிறேன். பாய்.